ஒரு காட்டுல வித்யாநாதர்ங்கிற முனிவர் ஆசிரமத்தை அமைச்சிட்டு தன்னோட சீடர்களுக்கு கல்வி புகட்டி வந்தாரு. அவரோட சீடர்கள்ல உலகநாதன்கிறவனும் சிவதாசன்கிறவனும் எல்லா சீடர்களையும் விட சிறப்பானவர்களா இருந்தாங்க. அவங்க தவ வலிமை கொண்டவர்களாகவும் விளங்குனாங்க. ஒரு நாள் வித்யாநாதர் அந்த ரெண்டு சீடர்களையும் அழைச்சு, நீங்க ரெண்டு பேரும் என்னோட சீடர்கள்ல சிறந்தவர்களா விளங்குறீங்க. நீங்க என்கிட்ட என்ன நல்லா கற்கணுமோ எல்லாமே கற்றாகியாச்சு. இனி உங்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் செல்லலாம்னு சொன்னாரு. அந்த ரெண்டு சீடர்களும் தங்களோட குருவை பார்த்து, குரு சிரேஷ்டரே, எங்களுக்கு இப்போ அபூர்வ சக்திகள் கிடைச்சிருக்கு. எங்களோட சக்தியை பார்த்து மற்ற மனிதர்கள் எங்களை சீண்டி துன்புறுத்தினா நாங்கள் கோபம் அடைஞ்சு அவங்கள சபிச்சாலும் சபிச்சிடுவோம். எங்களுக்கு சாபம் கொடுக்கத்தான் தெரியும், கொடுத்த சாபத்தை விளக்குற முறை தெரியாது. அதனால் அதையும் நீங்கள் எங்களுக்கு கற்பித்தால் எல்லோருக்கும் நன்மை செய்வது போல ஆகும்னு சொன்னாங்க. இதை கேட்ட வித்யாநாதர் தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட தன்னோட ஆசிரமத்தில் மேலும் ஒரு மாதம் தங்கும்படி சொன்னார். 2 வாரங்கள் கழிஞ்சதும் அவர் சிவதாசன் கிட்ட சாபத்தை விளக்குற முறையை அறிய கடுமையான விரதம் மேற்கொள்ளணும், அது எல்லாராலையும் முடியாது, உனக்கு நான் அதை சொல்லறேன்னு சொன்னார். இதை கேட்ட சிவதாசன் ரொம்பவுமே மகிழ்ந்து போனான். அவன் தன்னோட குரு சொன்ன மாதிரியே விரதத்தை மேற்கொண்டான். அதே சமயம் வித்யாநாதர் உலகநாதனை அழைச்சு, நீ இனியும் இங்கே இருக்கிறது வீண்தான், உன்னால் சாபத்தை விளக்குற முறையை கற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விடை கொடுத்து அவனோட ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாரு. சிவதாசன் தன்னோட விரதத்தை முடிச்சுட்டு குரு கிட்ட விடை பெற்றுட்டு தன்னோட ஊருக்கு போய் சேர்ந்தான். இதுக்கப்புறமா 5-6 ஆண்டுகள் கழிஞ்சுது. ஒரு நாள் அந்நாட்டு மன்னன் ருத்ரசேனன் வித்யாநாதரை தன்னோட தர்பாருக்கு வரும்படி வேண்டி ஆட்களை அனுப்புனான். அவரும் மன்னன் அனுப்பின ரதத்தில் அமர்ந்து அரண்மனையை அடைஞ்சாரு. மன்னன் அவர்கிட்ட, நான் என்னோட தர்பாரில் தகுதியும் திறமையும் பெற்ற ராஜகுரு ஒருவரை நியமனம் செய்ய விரும்புகிறேன். அந்த பதவிக்கு ஏற்றவர்களா தங்களோட சீடர்களான உலகநாதனையும் சிவதாசனையும் எல்லாரும் பரிந்துரை செய்கிறாங்க. சிவதாசன் நாடெங்கிலும் பயணம் செஞ்சு மிகவும் சக்தி வாய்ந்தவன்னு பெயர் பெற்றிருக்கிறான். அவனை கண்டு கொடியவர்கள் நடுங்கி தம்மை திருத்திக்கிறாங்க. அவனுக்கு பல சீடர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க தங்களை தாசசேனைன்னு சொல்லிட்டு கொடியவர்களை தேடி பிடிச்சு தம்மோட குருவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த கொடியவர்கள் எங்க சிவதாசன் தங்களை சபிச்சு விடுவானோன்னு பயந்து திருந்திடுறாங்க. இப்படி நான் சிவதாசனை பற்றி பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார். இதை கேட்ட வித்யாநாதரும், அப்படியா, சரி, அப்போ உலகநாதனை பற்றி என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு கேட்டார். அதுக்கு மன்னன், அவனுக்கு சிவதாசனை போல அவ்வளவு புகழெல்லாம் இல்லை, அவனுக்கு சீடர்களும் மிக குறைவுதான், அவன் அவ்வப்போது மக்களை நல்வழிப்படுத்த சொற்பொழிவுகளாற்றி அறிவுரை சொல்லறான், அவனோட பேச்சை கேட்க ஆவலோட மக்கள் கூடுறாங்க, அவனோட அறிவுரையை கேட்டு பலர் திருந்தியும் இருக்காங்க, அவனுக்கு மக்கள்கிட்ட உயரிய மதிப்பு இருக்கு, ஆனால் அவன்கிட்ட அரிய சக்திகள் உள்ளனவான்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னான். இதை கேட்ட வித்யாநாதர், எனக்கு 2 பேரில் உலகநாதனை தான் பிடிக்கும், அவனே இந்த ராஜகுரு பதவிக்கு ஏற்றவன்னு சொன்னார். மன்னனும் வித்யாநாதரோட யோசனையை ஏற்று உலகநாதனையே ராஜகுருவா அமர்த்தி கொண்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, ஆரம்பத்திலிருந்து வித்யாநாதர் தன்னோட 2 சீடர்களையும் நடத்தின விதம் முரண்பட்டதா இருக்கு. அவர் சிவதாசனுக்கு தான் சாபத்தை விளக்குற முறையை கற்பித்தாரு, உலகநாதனால கற்க முடியாதுன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிட்டாரு. ஆனால் ராஜகுருவை நியமிக்கிற விஷயத்தில் அவர் சிவதாசனோட பெயரை சிபாரிசு செய்யாம உலகநாதனையே அந்த பதவியில் அமர்த்தும்படி சொன்னார். இதையெல்லாம் பார்க்குறப்ப அவரோட போக்கு முன்னுக்கு பின் முரணாகத்தானே இருக்கு. அவரோட போக்கை கண்டு எல்லோரும் சிவதாசன் தான் அவருக்கு பிரியமான சீடுன்னு நினைச்சாங்க. அது தவறா இல்லை சரியா? இந்த என்னோட சந்தேகத்தை தீர்க்க உனக்கு சரியான பதில் தெரிந்தும் நீ சொல்லலைனா உன்னோட தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, உலகில் சிலர் புகழ் பெற விரும்புகிறாங்க, வேறு சிலரோ அடக்கமாக இருக்காங்க. சிவதாசன் முதல் ரகத்தை சேர்ந்தவன். உலகநாதன் அடக்கமாக இருந்து தன்னோட சக்தியை வெளிச்சம் போட்டு காட்டாம இருந்தா. சிவதாசனை கண்டு மக்கள் பயப்பட்டாங்க, உலகநாதனை விரும்பி அவன் சொல்வதை கேட்டாங்க. சாபத்தை கொடுத்து அதை விளக்கவும் சக்தி பெற்றவன் தான் சிவதாசன். இந்தவித சக்தி உலகநாதனுக்கு கிடையாதுதான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஒருவன் கோபம் கொண்டாதான் சாபம் கொடுப்பா, அதுக்கப்புறமா அதை விளக்குவான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிவதாசன் கோபம் கொள்பவன். சாபம் விளக்க தெரியாததுனால உலகநாதன் கோபமே கொள்ளாம அமைதியோட வாழ்ந்தா. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் வித்யாநாதர் உலகநாதனை அந்த பதவியில் அமர்த்தும்படி சொன்னார்.
அவரோட போக்கிலோ முரண்பாடு எதுவும் இல்லை. சிவதாசனுக்கு சாபத்தை விளக்கும் முறையை சொல்லி கொடுத்தது கூட அவனால் பிறருக்கு கெடுதல் ஏற்பட்டாலும் அதை விலக்கி நன்மை புரிய வேண்டுங்கிறதுக்காகத்தான். உலகநாதனால் அவ்வித ஆபத்து எதுவும் ஏற்படாதுங்கிறத உணர்ந்து தான் அவர் அவனுக்கு அந்த முறையை கற்பிக்கவே இல்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அதனால் அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்து மேலே ஏறி வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சுது.